இந்த படத்தோட ஓப்பனிங்ல பிராட்ன்ற ஒரு வயசான ஆளை காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரு ஒரு டொக்கு எஃப்எம்ல வேலைக்கு போயிட்டு தன்னோட குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க ஒரு சாதாரண குடும்பஸ்தன். தலைவனுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருப்பா. அவ பேரு சேரா. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கும். அவளுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருப்பாங்க. நம்ம தலைவன் பிராடுக்கு வயசானதுனால குழந்தை பாக்கியமே இருக்காது. அவன் தனக்கு தான் குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு சாராவோட குழந்தைங்களை தான் குழந்தைங்க மாதிரி பாத்துக்க நினைப்பான். ஆனா சாராவோட குழந்தைங்க 2 பேரும் பிராட சல்லி பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. பிராட் காலங்கத்தால எந்திரிச்சு சாராவோட பையனுக்கு ஹாய்னு சொன்னா அந்த பையன் நீ எதுக்காகடா எனக்கு ஹாய் சொல்றன்ற மாதிரியே மூஞ்ச திருப்பிட்டு போவான். இன்னொரு பக்கம் சாராவோட பொண்ணும் பிராட சுத்தமா மதிக்க மாட்டா. அவ ஒரு நாள் ஒரு டிராயிங் எடுத்துட்டு வந்து பிராடு கிட்ட கொடுத்து இதை நீங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒட்டி வைங்கன்னு சொல்லுவா. அதை பார்த்தா பிராடுக்கு ஒரே ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த டிராயிங்ல சாராவோட பொண்ணு சாராவையும் தன்னோட தம்பியையும் தான் கூட இருக்க மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பா. அதே அந்த பிராட கொஞ்சம் தூரமா தள்ளி வரைஞ்சு வச்சு அவனோட கண்ணுல கத்திய சொருகி அவன் மண்டையில யாரோ கக்கா போன மாதிரி எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பா. அப்ப அங்க வந்த சாரா அந்த டிராயிங்க பார்த்து செம்ம இரிட்டேட் ஆகுறா. அதை பார்த்து அவளோட பொண்ணு கிட்ட இங்க பாருமா இப்பெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு. பிராடு உனக்கு அப்பா மாதிரி அவர்கிட்ட மரியாதையா நடந்துக்கோன்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த பிராடு சாராவை பார்த்து விடு, இவ சின்ன பொண்ணு தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும், இவளை திட்டத்தை விட்டுட்டு இவ வரைஞ்ச அழகான டிராயிங்க பாராட்டுன்னு சொல்லி பெருந்தன்மையா பேசிட்டு இருப்பான். இதுல இருந்து இவனுக்கு அந்த குழந்தைங்க மேல எவ்வளவு பாசம்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்த ஒரு சீன்ல பிராடும் தன்னோட ஆபீஸ்க்குலாம் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறான். அப்போ சாராவோட பையன் சாரா கிட்ட குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருப்பான். அதை பார்த்த பிராடு இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க அதுக்கு சாரா இவனுக்கு ஏதோ பிரச்சனையா அதை உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கான்னு சொல்ல அதை கேட்டோடனே பிராடுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அவன் மனசுக்குள்ளே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருப்பான். கடவுளே கடைசியில நான் நினைச்சது நடந்துச்சு, இவன் என் கூட கடைசியா பேசிட்டான்னு சந்தோஷத்தை துள்ளி குச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா பிராடு சாராவோட பையனை கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ அவன் என்ன ஸ்கூல்ல சீனியர் பசங்க எல்லாம் சேர்ந்து ராகிங் பண்றாங்க, என்ன போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருப்பான். அதை கேட்ட பிராடு அந்த பையனுக்கு சமாதானம் சொல்லிட்டு இதை பத்தி சாரா கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். அப்போ சாரா இதுக்காக தான் உங்ககிட்ட வந்து பேசினானா, இவன் சரியான காரியவாதியா இருக்கானேன்னு சங்கடப்பட்டு இருப்பா. அதை கேட்ட பிராடும் விடு, இதுக்காகவாச்சும் இவன் என்கிட்ட வந்து பேசுறானே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து சாராவோட பொண்ணு பிராடு கிட்ட வந்து நான் சொல்றதை கேட்டு நீ அழுதுகிட்டுலாம் இருக்க கூடாது, என்னோட ஸ்கூல்ல அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்க, அதுக்காக நீ என் கூட வரியான்னு சொல்லி கேட்பா. அதை கேட்டோடனே பிராடுக்கு இன்ப அதிர்ச்சி தாங்காத அவன் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதை பார்த்து சாராவோட பொண்ணுட்டே இப்ப தானே நான் உன்னை அழாதன்னு சொன்னேன், இப்படி சின்ன குழந்தை மாதிரி குலுங்கி குலுங்கி அழுதிட்டு இருக்கேன், உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி பிராட போட்டு கலாச்சிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல பிராடும் அப்பாடா பசங்க நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற சந்தோஷத்துல குடும்பமா உட்காந்து நைட்டு படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கால் வருது. அந்த கால் வந்தோடனே பசங்களும் துள்ளி குதிச்சுட்டு அந்த போன் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அது அந்த பசங்களோட ஒரிஜினல் ஓனர் தான் கால் பண்ணிருப்பாரு. அந்த கால் எடுத்த பசங்களும் அவங்க அப்பா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே பிராடுக்கு வயிறுலாம் எரிய ஆரம்பிச்சிடும். என்ன என்னைக்கும் இல்லாத திருநாளா இவன் என்னை கால் பண்ணி பசங்க கிட்ட பேசுறானேன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த பசங்க போனை பிராடு கிட்ட கொடுத்து எங்க அப்பா உங்ககிட்ட தான் ஏதோ பேசணும்னு சொன்னாருன்னு கொடுக்குறாங்க. அதை கேட்ட பிராடு அந்த போனை வாங்கி அந்த ஒரிஜினல் ஓனர்கிட்ட பேசுறான். அப்போ அவன் என் பேரு டஸ்டினா, உன்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, நான் உன்னை பார்க்க நாளைக்கு வரேன், அதனால என்ன நீயே பிக்கப் பண்ண வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு பிராடும் சரி நான் உன்னை பிக்கப் பண்ண வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுவான். நம்ம அப்பா நாளைக்கு வரப்போறான்ற சந்தோஷத்துல அந்த குழந்தைங்களும் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ சாரா ரொம்பவே பதட்டத்தோட பிராடி கிட்ட போய் இங்க பாருப்பா அந்த டஸ்டி ஒரு கொடிய மிருகம், அவன் கூட சகவாசமே வச்சுக்காதுன்னு சொல்லி பிராடி கிட்ட புலம்பிட்டு இருப்பா. அதை கேட்ட பிராடு இங்க பாருமா பசங்க சந்தோஷமா இருக்காங்களா, அவன் வந்தா பசங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா எனக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல பிராடும் தன்னோட ஸ்டுடியோக்கு போய் தன்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவன் கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் என்னது உன் ஒய்ஃபோட எக்ஸ் வர போறானா, அவனை எதுக்கும் நீ உன் குடும்பத்தை விட்டு தள்ளியே வச்சிரு, இல்லாட்டி நீ உன் குடும்பத்தை பிரியற நிலைமை வந்துடும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல பிராடும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த டஸ்டியை பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல போய் நிக்கிறான். அப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு அழகான ஆண்மகன் வந்துகிட்டு இருப்பான். அவனை பார்த்து ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு எல்லாருமே வாயை பொழந்து ஜொல்லு ஊத்திட்டு இருக்கும் போது அவனை பார்த்த பிராடி இவன் மட்டும் டஸ்டியா இருக்கவே கூடாதுன்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த அழகான ஆளு பிராட கிராஸ் பண்ணி போகும்போது பிராட் அவனை நிறுத்தி நீ தான் டஸ்டியான்னு கேட்க. அதை கேட்டு அவனும் அதெல்லாம் இல்ல நீ யாரா முதல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போயிடுவான். பிராடும் ரொம்ப நேரமா அந்த ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணி பார்ப்பான். ஆனா அந்த டஸ்டி வரவே மாட்டான். அதுல கடுப்பான பிராடும் தன்னோட கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு பயங்கரமான மோட்டார் சைக்கிள் தன்னோட வீட்டு முன்னாடி நிக்கிறத பாக்குறான். இதை பார்த்து அதிர்ச்சியான பிராடும் நம்ம வீட்டுக்கு எவன்டா வந்ததுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறான். உள்ள போய் பார்த்தா ஏர்போர்ட்ல பார்த்தா அந்த அழகான ஆள் தான் உட்காந்துட்டு இருப்பான். அவன் குழந்தைங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பான பிராடும் அவன் கிட்ட போய் பேசலாம் ட்ரை பண்ணுவான். அப்போ சாரா அவனை தடுத்து நிறுத்தி இவன் தான் டஸ்டின்னு சொல்லுவா. அதை கேட்டு கடுப்பான பிராடு அட பாவி என்ன இப்படி ஏர்போர்ட்லயே தேவடி காக்க வச்சுட்டு இடன்னு கடுப்பாய் அவங்க கிட்ட போய் நீ தான் டஸ்டியான்னு நான் கேட்டாலும் அதுக்கு எதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டேன்னு அவங்க கிட்ட கேட்க. அதை கேட்டு கடுப்பான டஸ்டியும் அவனை அடிக்கிற மாதிரியே கிட்ட வருவான். கடைசியில பார்த்து அவனை கட்டி பிடிச்சி அவங்க கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த சாராவுக்கும் இவனுங்க சண்டை போடாம இருந்தா சந்தோஷம்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல டஸ்டி அந்த 2 பசங்களையும் அவங்களோட பெட்ரூம்ல கதை சொல்லி தூங்க வச்சுட்டு இருப்பான். அப்பா அந்த ரூமுக்கு வந்த
அந்த பிராடுக்கு இது சுத்தமா பிடிக்காது. அந்த குழந்தைங்க கிட்ட இவனும் வம்படியா போய் சில கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுல அந்த குழந்தைங்களும் ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த டஸ்டி அந்த பிராடு கிட்ட இதெல்லாம் போதும் பசங்க தூங்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பசங்களை கட்டி பிடிச்சி அவங்களுக்கு கிச்சலக்கா மூட்டி அவங்களை சிரிக்க வச்சுட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்ணுவான். அதை பார்த்து கடுப்பான பிராடும் பதிலுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சிரிப்பு வர வச்சுட்டு இருப்பான். இப்படியே இவனுங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு அந்த குழந்தைங்களை படா படுத்தி எடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்கு வெளியே போய் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டஸ்டி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வெளியே வா, சரக்கு அடிச்சுட்டு பேசலான்னு பிராட கூப்பிட அதை கேட்ட பிராடும் சரின்னு சொல்லிட்டு அவன் கூட போக முடிவு பண்ணுவான். அப்போ சாரா பிராட தடுத்து நிறுத்தி இங்க பாருப்பா, நீ அவன் கூட சேர்றது எனக்கு சரியா படல, நீ அவனை விட்டு தள்ளியே இருன்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. அதை கேட்ட பிராடும் அவன் என்கிட்ட என்னதான் சொல்ல வரான்றதை கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறமா பிராடும் டஸ்டியும் தன்னோட வீட்டுக்கு வெளியே சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பிராடு டஸ்டியை பத்தி நீ இவ்வளவு நாள் எங்க இருந்த, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க அதை கேட்ட டஸ்டி அதெல்லாம் விடு, நீ எதுக்காக குழந்தைங்க கிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்க ட்ரை பண்ற, அவங்க ஒன்னும் உன் குழந்தைங்க கிடையாதுல, அவங்க ஏன் குழந்தைங்க, நானே அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லி திமிரா பேசிட்டு இருப்பான். அதை கேட்ட பிராடு நீ இத்தனை நாள் அந்த குழந்தைங்களை கண்டுக்க கூட இல்ல, திடீர்னு வந்து நீ அந்த குழந்தைங்களை என் குழந்தைங்கன்னு சொல்லி உரிமை கொண்டாட உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட டஸ்டி சரி நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், நீ உண்மையான அப்பாவா நான் உண்மையான அப்பாவான்னு அந்த குழந்தைங்களே முடிவு பண்ணிட்டோம், அது வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கலான்னு ஒரு பெட்டை கேட்டான். அதை கேட்ட பிராடும் சரின்னு ஒத்துப்பான். இதை பத்தி நைட்டு சாரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது அதை கேட்ட சாரா இங்க பாருப்பா, உனக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, நீ இந்த மாதிரி போட்டி போட்டு உடம்ப டேமேஜ் பண்ணிக்காதேன்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டஸ்டி குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து இங்க பாருங்க பசங்களா, காலம் கட்டி போய் கிடக்கு, எவனாச்சு நம்ம தனியா இருக்கும்போது நம்ம வீட்டு கதவை தட்டிட்டு உள்ள வந்து உட்காந்து பானுங்க, அப்பெல்லாம் விடவே கூடாதுன்னு பிராட பத்தி ஜாட மாடையா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல காமிக்கிறான். பார்த்தா ஒரு சொறி பிடிச்ச நாயை எங்க இருந்தா தெருவுல இருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பான் போல, அது உடம்பு சொரிஞ்சுக்கிட்டு குலைச்சிட்டு இருக்கும். அதை பார்த்த பசங்களும் ஐயா ஜாலி நாய் கடிச்சிச்சேன்னு சொல்லிட்டு அந்த நாயை கட்டி புரண்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த பிராடுக்கு நேற்று இது தெருவுல இருந்து நாயெல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டு கழிச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு டஸ்டியா பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அப்போ அந்த நாய் பிராடையே உருன்னு மறைச்சிட்டு இருக்கோம். அதை பார்த்த பிராடு என்னது இது நம்மளே மறைச்சிட்டு இருக்க, ஒருவேளை இந்த டஸ்டி பையன் நம்மளை கடிக்கிறதுக்காகவே இந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போனோம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பசங்களை பாத்தீங்க பாருங்க பசங்களா, இந்த நாய்க்கு ரொம்பவே சொறி பிடிச்சிருக்கு, அதனால இந்த நாயை நம்ம வீட்டுல வளர்க்க வேணாம்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டோடனே பசங்க செம கடுப்பாய் நீ ரொம்ப மோசம், நீ எப்பயுமே இப்படிதான் நடந்துக்கிறேன்னு வருத்தப்படுற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த பிராடுக்கு மனசு இலகி போய் அந்த பசங்க கிட்ட சரி நீங்க கவலைப்படாதீங்க, இந்த நாயை நம்மளே வளர்த்துக்கலான்னு அந்த பசங்க கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறமா வேலை கிளம்பி போலான்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டு வாசலுக்கு போறான். அங்க போனா டஸ்டியோட பைக் கெத்தா நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த பிராடு இந்த பசங்களை நம்ம எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பைக்ல ஏறி உட்காந்து அந்த பைக்கை ஓட்டலான்னு ட்ரை பண்ணுவான். அப்ப அங்க வந்து டஸ்டி இங்க பாருப்பா, வயசான காலத்துல உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இந்த பைக் எல்லாம் உன்னால ஓட்டவே முடியாது, தயவு செஞ்சு இந்த பைக்கை விட்டு இறங்கிடுன்னு சொல்ல. அதை கேட்ட பிராடும் நான் எதுக்கட இறங்கணும், எனக்கு ஒன்னும் வயசெல்லாம் ஆகல, நான் இந்த பைக்கை எப்படி கெத்தா ஓட்டுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவான். கடைசியில பார்த்தா அந்த பைக்கை ஓவர் ஸ்பீடா ஓட்டி கண்ட்ரோலே இல்லாம ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம வீட்டுக்குள்ள எல்லாம் புகுந்துருவான். அந்த பைக் வீட்டுக்குள்ள எல்லாம் புகுந்து வீட்டெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு வீட்டோட ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கமா உடச்சுக்கிட்டு அந்த பைக் பிராடோட கார் மேல வந்து டமார்னு இறங்கி அவனோட காரே கண்டம் பண்ணிடும். அதுக்கப்புறமா டஸ்டியா அந்த பைக்கை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்திடுவான். ஆனா அவனோட பைக்கு ஒரு சின்ன கீழ் கூட இருக்காது. இன்னொரு பக்கம் சார் ஐயோ இந்த பிராடு ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டானு சொல்லிட்டு பதறி போய் வீட்டுக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா வீடு நாஸ்தியாய் கிடக்குது. இந்த பிராடு போய் எங்க தான் போனான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தேடி பாக்குறா. பார்த்தா அந்த பிராடு வீட்டோட ஒரு செவத்தை உடைச்சிட்டு அந்த செவத்துக்கு நடுவுல மாட்டிட்டு இருப்பான். அவனை பார்த்தா சாரா எதுக்குடா இந்த வயசான காலத்துல உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஏன் இந்த மாதிரி குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு அவனை திட்டிட்டு இருப்பா. அப்பா அங்க வந்து டஸ்டி நீ எப்படி இந்த செவத்துக்குள்ள மாட்டினு விளாவரியா சொல்ல முடியுமான்னு பிராடு கிட்ட கதை அழுந்துட்டு இருப்பான். அப்பா பிராடு அடே இந்த மாதிரி கதை பேசதை விட்டு என்ன காப்பாத்துறான்னு கதறிக்கிட்டு இருப்பான். உடனே டஸ்டியும் சரி நான் அவனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த செவத்துல ஓங்கி ஒரு குத்து குத்துவான். அதுல அந்த செவரும் தூள் தூளா உடஞ்சு பிராடு டமார்னு கீழே விழுந்துருவான். இதுக்கு அடுத்த சீன்ல பிராடும் தன்னோட உடஞ்சு போன கார்ல டஸ்டியை ஏத்திட்டு தன்னோட பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ண போயிட்டு இருப்பான். அப்பா பிராடு டஸ்டியை பாத்தீங்க பாருப்பா என்ன மன்னிச்சிரு, நான் தேவையில்லாம உன்னோட பைக்கை டேமேஜ் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட டஸ்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பைக்குக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழல, அதுதான் உன்னோட காரை ரொம்ப பயங்கரமா டேமேஜ் பண்ணிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட பிராடு செம ஷாக்கா என்னடா சொல்ற, உன் பைக்குக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழலையான்னு அதிர்ச்சியாய் கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட டஸ்டி ஆமா அங்கிள் ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லி அவனை கலாச்சிட்டு இருப்பான். ஒரு வழியா பிராடும் அந்த பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணுவான். அப்பன் டஸ்டி அந்த பசங்களுக்கு பாய்னு சொல்ல அதை கேட்ட அந்த பசங்களும் அவங்க அப்பா கிட்ட சிரிச்சுக்கிட்டு பாய் டேடின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பிராடு அந்த குழந்தைங்க கிட்ட பாய் சொல்ல ட்ரை பண்ணுவான். அதுக்கு அந்த பசங்க மூஞ்சில அடிச்ச மாதிரியே அந்த காரோட கதவை சேர்த்திட்டு அங்க இருந்து கோவமா போயிடுவாங்க. இதுக்கு அடுத்து பிராடும் வேற வழியே இல்லாம டஸ்டிய தன்னோட எஃப்எம் ஸ்டுடியோ கூட்டு போறான். அங்க போனா அந்த டஸ்டி அங்க வேலை செய்யற எல்லாரையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுப்பான். கடைசியில அந்த டஸ்டி அந்த ஸ்டுடியோல செம்மையா ஒரு பாட்டு படி அவங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவான். அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாரும் இவன் பாடின பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட ஸ்டுடியோக்கு ஒரு இன்ட்ரோ தீமா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது
இதுக்கு அடுத்து டஸ்டியா அந்த சந்தோஷத்தோட பிராடு கூட வீட்டுக்கு வரான். அங்க வந்து பசங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அந்த பசங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருப்பான். அதை பார்த்த பிராடுக்கு ஒரே வருத்தமாயிடும், என்னடா இந்த பசங்க நம்ம மனசை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களான்னு வருத்தப்பட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து அந்த வீட்டோட டேமேஜ் எல்லாம் சரி பண்றதுக்கு ஒருத்தன் வேலைக்கு வந்திருப்பான். அதை பார்த்த டஸ்டி பிராடு கிட்ட போய், எதுக்காக நீ வேலைக்கெல்லாம் ஆள் வச்ச, நான் இந்த வேலையை சொடக்கு போடுற நேரத்துல செஞ்சு முடிச்சிருவேன், அதனால நீ வேலைக்கு வந்த ஆளை இங்க இருந்து துரத்தி விடுன்னு சொல்ல. அதை கேட்ட பிராடு, நான் எப்படா போய் வேலை செய்ய வந்தவன திருப்பி அனுப்ப முடியும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட டஸ்டி, ஒருவேளை நீ நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு ரொம்பவே சென்டிமெண்டா பிட்ட போட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட பிராடும் வேற வழியே இல்லாம அங்க வேலை செய்ய வந்தவன் கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனா அங்க வேலை செய்ய வந்தவன் ரொம்பவே பாவமா இருந்தனால அவன் கிட்ட எதுவுமே பேச முடியாம டஸ்டி கிட்ட வந்து இந்த ஒரு தடவை இவனை விட்டுரு, இவனே வேலை பார்த்துட்டு போட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த டஸ்டி பிராட பார்த்து, ஒருவேளை நீ அவன் கருப்பா இருக்கிறதுனால தான் அவங்க கிட்ட பேசுறது கூட உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா தன்னோட பசங்களை கூப்பிட்டு, இந்த பிராடுக்கு நிறவெறி ஜாஸ்தியா இருக்கு, இவன் கருப்பா இருக்க மனுஷங்களை பார்த்தாலே அருவருப்பா நினைச்சிட்டு இருக்கான்னு ஒரு பிட்ட போட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட பசங்களும், ஐயோ நீ இவ்வளவு மோசமானவனான்னு பிராடு கிட்ட கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட பிராடு, நான் அப்பெல்லாம் கிடையாது, நான் அந்த ஆளு கிட்ட போய் இப்பவே வேலையை நிறுத்திட்டு வீட்டை விட்டு போக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவான். அதுல அந்த ஆளும் கடுப்பாய், நான் கருப்பா இருக்கிறதுனால தானே நீ வேலை செய்ய வேணான்னு வீட்டை விட்டு துரத்துற, போட கிளவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறமா டஸ்டியும், அப்பாடா நம்ம பிராடுக்கு செய்ய வேண்டியதை சிறப்பா செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த உடஞ்சு போன வீட்டை சரி பண்ணிடுவான். இதுக்கு அடுத்து அந்த டஸ்டி நைட் அந்த பசங்களை தூங்க வைக்கிறதுக்காக கதை சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த பிராடு, நான் உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட ரூம் கதவை தட்டிட்டு உள்ள வரான். உள்ள வந்து அந்த பசங்க கிட்ட சந்தோஷமா கதை சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்த டஸ்டிக்கு வயிறெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இவன் எங்க இந்த பசங்களோட ஒண்ணு சேர்ந்துருவானான்ற பயத்துல அந்த பிராட பார்த்து, போதுனா நீ கதை சொன்னதெல்லாம், நீ முதல்ல உன் ரூமுக்கு போய் தூங்குன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறான். பிராடும் ரொம்ப வருத்தத்தோட தன்னோட ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்போ பிராடு சாராவை பார்த்து, இங்க பாருமா நம்ம ஏன் குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு ரொம்பவே ஆசையா கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட சாராவும் பிராட பார்த்து, எனக்கும் அது ஆசையா தான் இருக்கு, ஆனா அது நடக்கவே நடக்காதுன்னு நமக்கு தெரியும், உனக்கு வயசானதுனால நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும், அதனால இந்த ஆசையை நம்ம மறந்துட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கலான்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பிராடி எப்படியாச்சும் அந்த குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டஸ்டிக்கு செம டென்ஷன் ஆயிடும். இவனை எப்படியே விட்டு வச்சா இந்த பசங்களை அவன் பக்கம் இழுத்துப்பான்ற கோவத்துல இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த ஒரு சீன்ல பிராட் ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த டஸ்டி பிராடோட வீட்டுல ஒரு ட்ரீ ஹவுஸ் செஞ்சுட்டு இருப்பான். அந்த ட்ரீ ஹவுஸ்ல கட்டி இந்த கயிறு வழியா ஒரு கட்டையை வச்சு சறுக்கிக்கிட்டே வந்து தன்னோட காலை வச்சு பிராடோட நெஞ்சிலே ஓங்கி ஒரு மிதியை மிதிக்கிறான். அதுல பிராடும் டப்புன்னு கீழே வந்துடும். அதுக்கப்புறமா பிராட எழுப்பி டஸ்டி, இங்க பாத்தியா நான் எவ்வளவு அழகான ஒரு ட்ரீ ஹவுஸ் செஞ்சிருக்கேன்னு அவன் கிட்ட நக்கல் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா, நான் பசங்க சறுக்கி விளையாடுறதுக்காக ஒரு பெரிய ஸ்கேட்டிங் ஸ்டேடியம் செஞ்சிருக்கேன், நீ அதை வந்து பாக்குறியான்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை காமிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பிராட பார்த்து, நான் பண்றதை மட்டும் வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டு அந்த பசங்க முன்னாடி சீன் போடுறதுக்காக ஒரு ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துட்டு செம்மையா ஸ்கேட்டிங் பண்ணி காமிக்கிறான். இதை பார்த்து வயிறு எறிஞ்ச பிராட இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமா வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போய் ஏதோ பொருள் எடுத்து அந்த டஸ்டிய சம்பவம் தான் பண்ண போறான்னு பார்த்தா இவன் ஒரு ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துட்டு தன்னோட வீட்டு கூரை மேல போய் நிக்கிறான். அங்க போய் நின்று அந்த பசங்க எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க பசங்களா, நான் அவனோட பயங்கரமா ஸ்கேட்டிங் பண்ணுவேன், இப்போ நான் பண்ற ஸ்டண்ட்டை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாரா பிராட பார்த்து, எதுக்குடா வயசான காலத்துல உனக்கு தேவையில்லாத இந்த வேலை எல்லாம், ஒழுங்கா இறங்கி வான்னு சொல்லி அவனை கூப்பிட. அதை கேட்டு பிராட், எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேட்டிங் போர்டை எடுத்துட்டு அவனோட வீட்டு கூரை மேல இருந்து ஜம்ப் பண்றான். ஆரம்பம் என்னவோ சூப்பரா தான் இருக்கும், ஆனா அவன் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது கண்ட்ரோல் மிஸ் ஆகி உயரமா பறக்க ஆரம்பிக்கிறான். அப்படி பறந்துட்டு இருக்கும் போது மேல இருந்த கரண்ட் கம்பியில மாட்டி ஷாக் அடிச்சு கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்படி கீழே விழுந்து கிடந்த பிராட பார்த்து பதறி போய் வந்த சாரா, இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனோட கையெல்லாம் பிடிச்சி செக் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து டஸ்டி சாராவை பார்த்து, நீ முதல்ல இவனை இப்படி தொடறதெல்லாம் நிறுத்தி, இவனுக்கு ஏதாச்சும் ஆயிட போது, நான் முதல்ல இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன், நீ போய் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு சாராவை அங்கிருந்து போக சொல்லிடுவான். சாராவும் என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல அங்கிருந்து தூரமா போய் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த டஸ்டி பிராடுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்ற பேர்ல அந்த பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவனோட நெஞ்சு மேலே உட்கார வச்சு நங்கு நங்குன்னு குத்த சொல்லுவான். அதை கேட்ட பசங்களும் இது ஏதோ விளையாட்டுன்னு சொல்லிட்டு பிராடோட நெஞ்சிலே குத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாரா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிக்கிட்டு, ஐயோ இவங்களை விட்டா நம்ம புருஷனை கொண்டு போட்டுருவாங்களான்னு பதறிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த டஸ்டி, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது கண்ணுங்களா, முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்றதுன்னு பொறுப்பா கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாரையும் தூரம் போக சொல்லிட்டு பிராடோட நெஞ்சிலே ஓங்கி ஒரு குத்து குத்துறான். பிராடும் இவன் குத்துன போர்ஸ்ல ஷாக் ஆகி எந்திரிச்சு ஐயோன்னு கதறிட்டு இருப்பான். அவனை பார்த்து வந்த சாரா, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பசங்க எல்லாம் இவன் வளர்றத பார்த்து இவன் ஏதோ ஜாமின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல சாரா அடிப்பட்ட பிராடுக்கு உட்காந்து மருந்து போட்டுட்டு இருப்பா. அப்போ சாரா பிராட பார்த்து, உனக்கு ஏற்கனவே ஏஜ் எட்ஜ் ஆயிடுச்சு, நீ முட்டி வலி இருக்கிற வயசுல இந்த மாதிரி குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா. அதை கேட்ட பிராடு, நான் இனிமே இதெல்லாம் பண்ண மாட்டேன், இது எல்லாமே அந்த டஸ்டியால தான் வந்துச்சு, நான் முதல்ல அவங்கிட்ட தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறேன்னு அவகிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறமா டஸ்டி கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போய் பாக்குறான். அங்க போனா
அந்த டஸ்டி தன்னோட பொண்ணு கூட உட்காந்து சந்தோஷமா டிவி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவன் டஸ்டியை தனியா கூப்பிட்டு வந்து இதை பத்தி பேசலாம் ட்ரை பண்ணுவான். அப்போன்னு பார்த்து டஸ்டியோட பையன் கோவமா வீட்டுக்குள்ள வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து என்ன சீனியர் பசங்க ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போறான். அதை பார்த்த பிராடும் டஸ்டியும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பிராடு இதை பத்தி அந்த பையன் என்கிட்ட ஏற்கனவே சொன்னான், நான் தான் அதை பாத்துக்கிறேன்னு அவனுக்கு ஆச்சல் சொல்லி அனுப்பிச்சு வச்சான். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பிட்டு இருப்பான். அதை கேட்ட டஸ்டி நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு சின்ன பையன் பிரச்சனைன்னு வந்து சொன்ன உடனே நீ அதை அப்பவே முடிச்சு விட்டுருக்கலான்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டு இருந்த சாராவும் பிராடு கிட்ட நீ பண்ணது உண்மைக்குமே பெரிய தப்புதான், நீ இந்த பிரச்சனையை அப்பவே கவனிச்சிருக்கணும்னு அவனை திட்டிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த டஸ்டி அன்னைக்கு பிராடு திட்டி அமிச்ச அந்த வீட்டை சரி பண்ண வந்த ஆளையும் ஃப்ரெண்டாக்கி பிராடோட வீட்லயே டேரா போட வச்சிருவான். அவன் பேரு கிரிஃப். இவன் பிராடு மேல இந்த கோவத்தினாலேயே டஸ்கி சொல்றதுதான் கரெக்ட்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். பிராடுக்கும் என்ன பண்றதுனே தெரியாது. இவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த பையன் பிரச்சனையை என்ன பண்ணான்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்போ சாரா அந்த கிரிஃப் டஸ்டி 3 பேரும் சேர்ந்து பிராடு கிட்ட நம்ம பையனுக்கு எப்படியாச்சும் சண்டை போட கத்து கொடுத்தா அவனே அவனோட பிரச்சனையை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்ட பிராடு இல்ல சண்டைலாம் போட கத்து கொடுக்க கூடாது, அது ரொம்ப தப்பாயிடும், எந்த ஒரு விஷயத்துக்கும் வன்முறை தீர்வாகாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட உடனே இவங்க எல்லாரும் இந்த கலட்டு பையன் இப்படிதான் புலம்பிட்டு இருப்பான், நம்ம அந்த பையனுக்கு சண்டை போடுறது எப்படின்னு கத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அந்த பையனை கூப்பிட்டு வச்சு எப்படி சண்டை போடணும்னு கத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பிராடு அந்த பையனுக்கு அடிபட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் உடம்பு ஃபுல்லா தலகாணியை சுத்தி அவன் தலையில ஒரு பெரிய ஹெல்மெட்டை கவுத்தி விட்டுட்டு இப்ப போய் சண்டை போட கத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பான். அப்போ அந்த டஸ்டி அவனோட பையனுக்கு எப்பெல்லாம் சண்டை போடணும்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல சாராவும் பிராடும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டஸ்டி அவங்க 2 பேர்ட்டையும் வந்து நீங்க 2 பேரும் இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்ட என்ன, எனக்கு ஒரு நல்ல டாக்டர் தெரியும், அவர்கிட்ட போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு நம்பிக்கையா பேசிட்டு இருப்பான். அதை கேட்ட சாராவும் பிராடும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு டஸ்டி சொன்னதுக்கு ஒத்துப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல டஸ்டி அவன் சொன்ன மாதிரியே ஒரு டாக்டர் கிட்ட இவங்க 2 பேரையும் கூட்டு போறான். அங்க போன அந்த டாக்டர் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு வேற லெவல்ல ஒரு சில்மிஷம் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த வீடியோ சென்சார்ல தான் போகும். இதுக்கு அடுத்து பிராடுக்கு அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை ஒரு தனியான ரூம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவனும் தன்னோட பேண்ட்டை கழட்டிட்டு செக் பண்ணி பாத்துட்டு இருப்பான். அப்போ ஒரே இருட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இருந்த ரூமோட டோரோட ஸ்கிரீன் ஓபன் பண்ணலாமேன்னு அந்த டோரோட ஸ்கிரீன் ஓபன் பண்றான். கடைசியில பார்த்தா ஓபன் பண்றேன்ற பேர்ல அந்த ஸ்கிரீனை மொத்தமா உடைச்சு விட்டுருவான். அந்த டோர் வேற கண்ணாடி டோரா, அந்த டோருக்கு அந்த பக்கமா இருந்த நிறைய மனுஷங்க இவன் நிக்கிற கோலத்தை பார்த்து ஷேம் ஷேம் பப்பி ஷேம்னு கலாச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல பிராடோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா அந்த டஸ்டி சாராவையும் தன்னோட 2 பசங்களையும் கூப்பிட்டு வச்சு இதுக்கு முன்னாடி சாராவும் அவனும் போன நிறைய டூரோட போட்டோ எல்லாம் எடுத்து சந்தோஷமா பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் தூரமா நின்னு பார்த்துட்டு இருந்த பிராடுக்கு ஒரே வருத்தமா இருக்கும். அவன் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு அவங்கள சோகமா பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த கிரிஃப் பிராடு கிட்ட வந்து இங்க பாருப்பா, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம், இப்பெல்லாம் சோர்ந்து போயிடாத, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிடுன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டஸ்டி வழக்கம் போல அந்த 2 பசங்களுக்கும் அவங்க பெட்ரூம்ல வச்சு கதை சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க கோவமா வந்த பிராடு அந்த 2 பசங்களுக்கும் நான் தான் கதை சொல்லுவேன்னு சொல்லிட்டு வம்படியா கதை சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த டஸ்டி பிராடு கிட்ட உனக்கு என்னதான் ஆச்சு, நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்குன்னு அவனை பிடிச்சி கலாச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவனை அந்த பசங்களோட ரூமை விட்டு வெளியே வந்து பேச ட்ரை பண்ணுவான். அப்போன்னு பார்த்து டஸ்டிக்கு ஒரு கால் வருது. அது யாருடான்னு சொல்லிட்டு டஸ்டியே எடுத்து பேசுறான். கடைசியில பார்த்தா அந்த கால் பிராடுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த அந்த டாக்டர் கிட்ட தான் வந்திருக்கும். அந்த டாக்டர் நீங்க நாளைக்கு பிராடையும் அவங்க ஒய்ஃபையும் கூட்டு வந்துருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு டஸ்கி கிட்ட பேசிட்டு அந்த காலை கட் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல டஸ்டியும் அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே பிராடையும் சாராவையும் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான். அங்க போன அந்த டாக்டர் பிராட பார்த்து தலைவா உன்னால எதுவுமே முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில சாராவை செக் பண்ணி பார்த்தா அவ பிரெக்னெண்டா இருக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ 9ஆக போறேன்னு பிராடுக்கு ஒரு பெரிய இன்பதிச்சே கொடுக்குறான். ஆனா அது பிராடுக்கு தான் இன்பதிச்சு. அதை கேட்ட டஸ்டி சோகத்துல இடிஞ்சு போய் உட்காந்துடுறான். அவன் இந்த நியூஸை கேட்டு கடுப்பாய் அந்த டாக்டர் கிட்ட அட பாவி இவனுக்கு ரத்த ஓட்டமே ஒழுங்கா இல்ல, அதனால குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ இப்படி குண்ட தூக்கி போடுறேடான்னு அந்த டாக்டரை பிடிச்சு கத்திக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து பிராடும் சந்தோஷமா எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்னு ஆபீஸ்க்கு போறான். அங்க போயிட்டு அங்க ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட உடனே அந்த ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கும் சந்தோஷம் தாங்காது. அவங்க பிராட பார்த்து கடைசியில உனக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, நீ இனிமே ஸ்டெப் ஃபாதர்லாம் கிடையாது, இனிமே உன் குழந்தைக்கு தான் அந்த டஸ்டி ஸ்டெப் ஃபாதர்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல பிராடு டஸ்டி கிட்ட போய் உன்னால்தான் எனக்கு இவ்வளவு சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துச்சு, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு அவனை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த டஸ்டியும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு பிராட வெறுப்பேத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். அதுல கடுப்பான பிராடும் நீ இனிமே இந்த வீட்லயே இருக்க முடியாத அளவுக்கு நான் பண்றேன், உன்னோட பசங்க உன்னோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டு என்கிட்டே வர மாதிரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல மறுநாள் காலையில விடியுது. அப்போ பிராடோட வீட்டுல கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி பயங்கரமா கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை பார்த்த டஸ்டியோட பசங்களும் எந்த கிறுக்கு பையன் மார்ச் மாசத்துல இப்படி கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பரவாயில்ல நமக்கு தான் கிஃப்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா பிரிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிராடு சாண்டா கிளாஸ் வேஷம் எல்லாம் போட்டு வந்து அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருப்பான். அப்போ அந்த பிராடு சாராவோட குழந்தைக்கு ஒரு சின்ன குதிரையை கிஃப்ட் பண்ணிருப்பான். அதை
பார்த்து சாராவோட பொண்ணும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே அந்த குதிரையை கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாராவுக்கு கோவம் வந்து பிராட பார்த்து எதுக்காக கிறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்கா. அதை கேட்ட பிராடும் நான் குழந்தைங்களை சந்தோஷப்படுத்ததான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு பேஸ்கெட் பால் ஸ்டேடியம்க்கு மேட்ச் பார்க்க போயிருப்பான். அங்க போயிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு சந்தோஷமா பேசிட்டு இருப்பான். பிராட் அந்த குழந்தைங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்த டஸ்டிக்கு ஒரே பொறாமையா இருக்கும். இவனை எப்படி கவுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து அந்த ஸ்டேடியம்ல வந்து ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர் டஸ்கி கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். அதை பார்த்து சாராவோட பசங்களும் டஸ்கி கிட்ட போய் இவரை உனக்கு தெரியுமான்னு கேட்க, அதை கேட்ட டஸ்டி ஆமா இவரை எனக்கு நல்லாவே தெரியும், இவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட இந்த பசங்களும் பிராட உதறி விட்டுட்டு டஸ்கி கிட்ட போய் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்ட டஸ்கி அந்த குழந்தைங்களை பிராட விட்டு தூரமா கூட்டு போய் அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் கூட விளையாண்டுட்டு இருப்பான். அதுல கடுப்பான பிராடும் சாரா கிட்ட நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இந்த குழந்தைங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த டஸ்கி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்களான்னு சொல்லி கதறிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த டஸ்டி அந்த குழந்தைங்க இருக்காங்களா செத்தாங்களான்னு கூட இத்தனை நாள் கவலைப்படல. ஆனா அது எதையுமே அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்காம அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி சாரா கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவன் சாரா கிட்ட இதுக்காக நான் $18 செலவு பண்ணி சீட் எல்லாம் புக் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான சாராவும் அட பாவி என்கிட்ட $18,000 செலவாயிடுச்சுன்னு போய் சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து என்னை ஏமாத்திட்டியடான்னு சொல்லி அவன் கிட்ட கோச்சுக்கிட்டு இவளும் டஸ்கி கூட உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பா. அப்போ சாராவும் அந்த 2 குழந்தைங்களும் டஸ்கி கூட சந்தோஷமா அந்த மேட்சை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து வயிறறிஞ்ச பிராடு நிறைய சரக்கு ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருப்பான். செம போதையை அவன் அந்த ஸ்டேடியம்குள்ள வந்து அந்த மேட்சை கமெண்ட் பண்ணிட்டு இருந்த ரெஃப்ரி கிட்ட இருந்த மைக்க புடுங்கி டஸ்டிய பச்சை திட்டிட்டு இருப்பான். அதை கேட்டவனே இந்த பசங்களும் சாராவும் இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பிராடு செம போதையை அங்க இருந்த பேஸ்கெட் பால் எல்லாம் எடுத்து ஸ்கோர் பண்றேன்ற பேர்ல அங்க இருந்த சியர்கள் அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஆளுங்க மேல அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருப்பான். அதுல கடுப்பான அந்த ஸ்டேடியம்குள்ள அந்த செக்யூரிட்டி எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த பிராடு மேல தொபக்கட்டின்னு விழுந்து அவனை அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அவனை எல்லா செக்யூரிட்டியும் சேர்ந்து தூக்கி அந்த ஸ்டேடியம்க்கு வெளியே போட்டுருவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல பிராடும் இனிமே இந்த பசங்க மூஞ்சில எப்படி முழிக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு தன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு சோகமா வெளியே போயிடுறான். அவன் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா சாரா டஸ்டிய பார்த்து நீ இதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பிய, நீ வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா, தரமா என்னோட குடும்பத்தை வச்சு செஞ்சுட்டலன்னு சொல்லி அவனை திட்டுவா. அதுக்கப்புறமா நீ இத்தனை வருஷம் குழந்தைங்களை பாத்துக்காம ஓடி போயிட்ட, ஆனா இத்தனை வருஷமா அந்த குழந்தைங்க மேல பாசம் வச்சு அவனை பத்திரமா பாத்துக்கிட்டது பிராட் மட்டும்தான், அவர் இல்லைன்னா என்னால இந்த குழந்தைங்களை சந்தோஷமா வளர்த்துருக்கவே முடியாதுன்னு திட்டிட்டு இருப்பா. அதை கேட்ட டஸ்டியும் இனிமே நான் அந்த குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாராவோட வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணுவான். அதுல கடுப்பான சாராவும் நீ இதுவரைக்கும் இருந்து கிழிச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு அவனையும் அவன் கூட்டு வந்த அந்த கிரிஃபையும் துரத்தி விட்டுருவா. இதுக்கு அடுத்து டஸ்டியும் சாராவோட வீட்டுல இருந்து வெளியே வந்துருவான். அதுக்கப்புறமா அவனோட குழந்தைங்களை தினமும் ஸ்கூல்ல டிராப் பண்றது பிக்கப் பண்றது அவங்கள வெளியே கூட்டு போறதுன்னு எல்லா வேலையும் இவன் தான் பண்ணிட்டு இருப்பான். அதுல இவன் ரொம்பவே கடுப்பாயிடுவான். என்னடா இது வாழ்க்கை, குழந்தைங்க இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த வேலையை கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து ஒரு சீன்ல பிராட காமிக்கிறாங்க. அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து வேற வீட்டுல தங்காம ஆபீஸ்லயே தன்னோட பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வந்து டேரா போட்டுருவான். ஒரு நாள் அவன் ஆபீஸ்ல கூட வேலை பார்க்குற ஒருத்தன் பிராட பார்த்து ஏன்னா வீட்டுக்கு போற ஐடியாவே இல்லையா, இங்கேயே டேரா போட்ட, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாருன்னு திட்டிக்கிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து அந்த ஆபீஸ்க்கு அந்த கிரிஃப் வரான். அவன் பிராட பார்த்து அந்த டஸ்கியால குழந்தைங்களை பாத்துக்க முடியல, அவன் குழந்தைங்களை பார்த்து கடுப்பாய் இந்த ஊரை விட்டு ஓடி போறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான பிராடும் இதை நடக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டஸ்கியை பார்க்கறதுக்காக வேகமா போறான். அங்க போயிட்டு டஸ்கி கிட்ட ஏன்டா இப்பெல்லாம் பண்ற, நீ தானே அந்த குழந்தைங்க கூட இருக்கணும்னு என்ன துரத்தி விட்ட, இப்ப நீயே அந்த குழந்தைங்களை விட்டு போறிய, அந்த குழந்தைங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான டஸ்டியும் என்னால இனிமே அந்த குழந்தைங்களை பாத்துக்க முடியாது, குழந்தைங்களா அதுங்க குட்டிச்சாத்தானுங்க, எப்ப பார்த்தாலும் அடம் பிடிச்சிட்டே இருக்குங்க, அதுங்களை என்னால சமாளிக்கவே முடியல, நீயே அதை பாத்துக்கோ, நான் உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்ணுவான். அதுல கடுப்பான பிராடும் அவனை பிடிச்சி பயங்கரமா திட்டி என் கூட ஒழுங்கு மரியாதையா வான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு டஸ்கியும் என்னாலாம் வாழ்க்கை ஃபுல்லா அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவெல்லாம் இருக்க முடியாது, நீ வேணா அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவா இருந்துக்கோ, நான் வேணா உன்னை அந்த குழந்தைங்க கிட்ட கூட்டு போய் உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா பிராடும் டஸ்கியும் சேர்ந்து சாராவையும் குழந்தைங்களையும் பார்க்க போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சாரா 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பா. அங்க போயிட்டு அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா டஸ்கி காணாம போயிருப்பான். அதுல கடுப்பான சாராவோட பொண்ணும் அப்பா ரொம்ப நேரம் ஆயும் வரவே இல்லையா, அவர் வந்தாதான் என்னால டான்ஸ் ஆட முடியும்னு சோகமா பேசிட்டு இருப்பா. அதை கேட்ட சாராவும் அவளோட பொண்ணு கிட்ட உங்க அப்பா கண்டிப்பா வந்துருவாரு, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனுப்பிச்சு வைப்பா. இதுக்கு அடுத்து சாராவும் டஸ்கி எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி பாப்பா. ஆனா அவளோட காலை டஸ்கி எடுக்கவே மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு சாரா இருந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த பிராடு டஸ்கியோட வந்திருப்பான். அதை பார்த்த சாராவுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கும். என்னடா இது, வெளியே ஏதாச்சும் மழை பெய்தா, இவனுங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து வந்திருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அவங்க வந்தோடனே சாராவோட பொண்ணு பிராடு கிட்டேயும் டஸ்கி கிட்டே வந்து ஒரு பெரிய பிரச்சனை, உங்க சீமந்த புத்திரன் அவங்க சீனியர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டு கடுப்பான பிராடும் டஸ்கியும் நம்ம பையனை எவன்டா அடிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பையனை அடிச்சுட்டு இருந்தது 3 பொண்ணுங்க. ஐயோ, இந்த பொண்ணுங்களை அடிக்கிறதுக்காக நம்ம பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்தோன்னு பிராடும் டஸ்கியும் முழிச்சுக்கிட்டே இவன் அந்த பொண்ணுங்களை அடிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா டஸ்கியோட பையன் செம கடுப்பு
பாய் அந்த பொண்ணை எக்கு தப்பா அடிச்சு போட்டுருவான். அதை பார்த்து பதறி போன சாரா, டஸ்கி, பிராட் 3 பேரும் அந்த பையன் கிட்ட வந்து இங்க பாருப்பா கண்ணு, பொண்ணுங்க மேல கை வைக்கிறது ரொம்ப தப்புன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த பையன் அடிச்ச பொண்ணோட அப்பா அந்த பொண்ணு கிட்ட வந்து உன்னை யாரு கண்ணு அடிச்சதுன்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு இந்த பையனை கை காமிச்சு விட்டுருவா. அந்த பொண்ணோட அப்பனும் இந்த பையன் கிட்ட வந்து யாரா உனக்கு இந்த மாதிரிலாம் சண்டை போட கத்து கொடுத்ததுன்னு கேட்க, அதுக்கு அந்த பையனும் என்னோட அப்பன் தான் இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா, நீங்க வேணா எங்க அப்பங்கிட்டே இதை பத்தி பேசிக்கோங்கன்னு சொல்ல, அதை கேட்டோன்னே அந்த ஆளு உங்க அப்பா யாரான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பையன் இதோ நிக்கிறானுங்களா இவனுங்க 2 பேருமே என்னோட அப்பனுங்க தான், இவனுங்கள யாரையாச்சும் நீங்க புடிச்சு விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லுவான். அதை கேட்டோடனே பிராடோட கண்ணுல ஆனந்த கண்ணீரா ஊத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியா இவன் நம்மள அப்பான்னு ஒத்துக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பன் என் பொண்ணு மேலே கை வைக்க நீங்க கத்து கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு டஸ்கியோட மூஞ்சிலே ஓங்கி குத்திடுவான். அதுல கடுப்பான டஸ்கி என் மேலே கை வச்சுட்டியானு சொல்லிட்டு அவனை அடிக்கிற மாதிரி கிட்ட வருவான். கடைசியில பார்த்தா தன்னோட சட்டையை கழட்டி போட்டுட்டு என் கூட நீ டான்ஸ் காம்படிஷன்ல வின் பண்ணி காட்டுறான்னு சொல்லிட்டு போட்டி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட அப்பனும் டஸ்கியை அடிச்சு காலி பண்ணுவான்னு பார்த்தா இவனும் டஸ்கி கூட சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஒரு வழியா இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க. இப்படியே டான்ஸ் ஆடிட்டு தன்னோட வீட்டை பார்த்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு அடுத்து டஸ்கியும் சாராவோட ஆப்போசிட்லயே ஒரு வீடு எடுத்து தங்கிடுறான். அதுக்கப்புறமா அடிக்கடி தன்னோட பசங்களே வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாள்ல டஸ்கிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்க ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடும். அந்த பொண்ணு செம்ம அழகா இருப்பா. அவளோட அழகா பார்த்து சாராவும் இந்த பயலுக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணானு பொறாமப்பட்டு இருப்பா. டஸ்கி கல்யாணம் பண்ணிட்டு இருந்த அந்த லேடியோட பொண்ணுக்கு டஸ்கியை பார்த்தா சுத்தமா ஆகாது. வேண்டா வெறுப்பாதான் டஸ்கி கூட பேசிட்டு இருப்பா. கொஞ்ச நாள்ல டஸ்கியோட ஃபேமிலியும் பிராடோட ஃபேமிலியும் சகஜமா பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்கும். ஒரு நாள் டஸ்கி பிராட கிட்ட நான் ஒத்துக்கிறேன்ப்பா, ஸ்டெப் ஃபாதரா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு பேசிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து டஸ்கி பொண்ணோட ஒரிஜினல் ஓனர் வரான். அந்த பொண்ணு அப்பான்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிக்கிறா. டஸ்கியும் பிராடும் யாரா இவன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போறாங்க. கடைசியில பார்த்தா அது நம்ம ஜான்சினா. தலைவரும் வரப்பா தன்னோட பைக்ல இருந்து இறங்கி டஸ்கிய பார்த்து வந்துட்டு இருப்பாரு. தலைவனை பார்த்த டஸ்கியும் நீ தானே இந்த பொண்ணோட அப்பா ரோஜர்னு கேட்க, அதை கேட்ட நம்ம தலைவனும் இல்லையே எவன் சொன்னான்னு சொல்லிட்டு திமுறா தன்னோட பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. தலைவன் போனதுக்கு அப்புறமா அந்த பிராடு டஸ்கிய பார்த்து உன்னை விட டபுளா இருக்கானே, இவன் கூட சண்டை போட்டே தீரணுமான்னு சொல்லி டஸ்கிய பயன்படுத்த டஸ்கியும் பேய் முழிக்கிறான். இப்படியே தொடரும்னு இந்த படத்தை முடிக்கிறாங்க.